நாம் ஃபிசிக்ஸில் இப்போ பார்க்க போகிறது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கரண்ட் CURRENT கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று தான். கரண்ட் இஸ் நத்திங் பட் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ஜ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இதை பற்றி நம்ம லாஸ்ட்டு யூனிட்டில் பார்த்துருப்போம். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் கால்டு ஒன் சார்ஜ் as positive, another charge is negative. The charge are stationary or the charge are at rest. That is deals with the in electrostatic. Electro means charge, static means stationary. அப்போ electrostatic deals with the study of the charge at rest or stationary body. But the current electricity is the study of the motion of the charge in a conductor. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வந்து சார்ஜ் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்போ தெர் ஆர் டூ சார்ஜஸ்ங்கிறப்ப இன் எ கண்டக்டர். அப்போ இன் எ கண்டக்டருங்கிறது ஆல் த மெட்டல்ஸ் ஆர் கண்டக்டர். இந்த மெட்டல்ஸ் கண்டக்டர் அப்படிங்கிறப்ப த கரண்ட் எனர்ஜி இஸ் கேரிடு பை த மொபைல் சார்ஜ் கேரியர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உங்களுக்கு ஜென்ரலாக சாதாரணமாக புரியணும் அப்படின்னாக்க, சன்னில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து சோலார் எனர்ஜி. இந்த இடத்துல எர்த் இருக்குனாக்க த சோலார் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த சன் டு த எர்த் வித்தவுட் எனி மெட்டீரியல் மீடியா. நடுப்புற எந்த மீடியாவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த எனர்ஜி சோலார் எனர்ஜி தட் இஸ் த சீப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அது சன்னிலேருந்து எர்த்துக்கு ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது வித்தவுட் எனி மெட்டீரியல் மீடியா. அதே நேரத்தில் கரண்ட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி கரண்ட் எனர்ஜி இஸ் passes are taken from one place to another place through the material media that is known as conductor. ஒரு கரண்ட் எனர்ஜியை ஒரு கண்டக்டர் மூலமாக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப சாதாரண ஒரு செங்கக்கல் கட்டடம் கட்டுறப்போ ஒரு செங்கக்கல் இருந்தாக்க அந்த செங்கக்கல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தானாக போகாது. அதை வேலை செய்கிற லேபர் ஆர் ஒர்க்கர்ஸ் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது மாதிரி இந்த கரண்ட் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் ஆர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் த்ரூ த மொபைல் சார்ஜ் கேரியர். அந்த மொபைல் சார்ஜ் கேரியர் தான் அந்த எனர்ஜியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டக்டராக இருந்தாக்க இந்த கண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆக்ட் ஆஸ் எ கேரியர். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கனாக்க புரோட்டான் அண்டு நியூட்ரான். புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார்ஜ். த எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்வ் அரவுண்டு த நியூக்ளியஸ். இதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேம் வந்து ஆர்பிட்டால் 1s 2s 2p 3s 3p 3d இதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ தீஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், தே ஆர் கம்பைன்ட் எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு எல்லாமே கம்பைன்ட் எலக்ட்ரான்ஸ் பேர். எனக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டானுக்கும் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானுக்கு நடுப்புற ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். எப்படி சன்னை சுற்றி எர்த்து ரிவால்வ் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது, சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும், அது மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். தே ஆர் நாட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். பட் இன் ஏ கண்டக்டர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இந்த இடத்துல புரோட்டான் இருக்குது, இதை சுற்றி எலக்ட்ரான் வந்துட்டு இருந்தாக்க சம் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ரீ. தே ஆர் நாட் கம்பைன்ட் எலக்ட்ரான், தே ஆர் நாட் அட்ராக்டட் பை த புரோட்டான். ஏன்னாக்கா அது மோஸ்ட் லூஸ்லி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருந்தால் அது ஒரு எனர்ஜி கொடுக்குறப்ப அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக வந்துடும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆக்ட் ஆஸ் எ கேரியர். எதுக்கு கேரியராக இருக்குது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போகிறது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்போ கிடைக்கும்? வென் வி அப்ளைட் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுனா தான் அந்த எனர்ஜியை இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அது வரைக்கும் இந்த கண்டக்டரில் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் ரேண்டம்னா ப்ரௌனியன் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படி போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்தால் அது மேலே மோதினதுக்கப்புறம் அதுக்கு பேர் வந்து கொலிஷன் அப்படின்னு பேர். இது மோதினோன்னா திருப்பி இப்படி வந்துடும். இந்த இடத்துல ஒரு புரோட்டான் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ் ஆர் அயான் இருந்தால் இது மேலே மோதி இந்த இடத்துல இப்படி வரும். இந்த இடத்துல இன்னொரு அயான் இருந்தாக்கா இந்த அயான் மேலே மோதி இப்படி வரும். இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருந்தால் இது மேலே மோதி இப்படி வரும். தட் இஸ் நோன் அஸ் ரேண்டம் மோஷன். ஸ்ட்ரெயிட் லைனில் போய் ஒரு இடத்துல மோதி திருப்பி இன்னொரு இடத்துல டைரெக்ஷனை மாற்றி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ரேண்டம் அப்படின்னு பேர். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் ரேண்டம் இன் ஏ கண்டக்டர். இந்த கண்டக்டர் ஃப்ரீ எலக்ட்ரான் அது இஷ்டத்துக்கு எந்த பக்கம் வேணாலும் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்
ஃபீல்டு அப்ளை பண்ணோம்னாக்க அது எனர்ஜியை எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான். அது எதுலனாக்கா இன் எ கண்டக்டர். இதே ஒரு கேஸாக இருந்தாக்க ஒரு கேஸாக இருந்தாக்க இட் கெட் அயனைஸ்டுனாக்க இந்த இடத்துல ஒரு புரோட்டான் இருக்கும், அந்த புரோட்டானை சுற்றி எலக்ட்ரான் இருக்கும். 2 புரோட்டான் 2 எலக்ட்ரான் இருந்தாக்க தட் இஸ் ஹீலியம் ஆட்டம் அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த ஹீலியம் ஆட்டத்துலேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியில் வந்துட்டால் அது ஃப்ரீ எலக்ட்ரான். அப்போ இந்த ஹீலியம் ஆட்டம் அப்படிங்கிறது 2 புரோட்டான் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் பிகம்ஸ் ஏ கேட்டயான். இது பாசிட்டிவ் அயான், கேட்டயானாக மாறிடும். அப்போ இன் ஏ கேஸ், அயனைஸ்டு கேஸில் free electrons and ions are act as a mobile carrier. Another இது என்னன்னு பார்த்தோம்னாக்க எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். இப்போ எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு வாட்டரில் சோடியம் குளோரைடு அப்படிங்கிற சால்ட்டை டிசால்வ் பண்ணிட்டோம்னாக்க the sodium chloride is known as the solution of sodium chloride is known as electrolytic solution. இந்த electrolytic solutionல ஒரு பிளேட் வைக்கிறோம், another plate வைக்கிறோம். இந்த பிளேட்டை பாசிட்டிவ் டெர்மினல் வச்சோம்னாக்க that is known as ஆனோட், நெகட்டிவ் டெர்மினல் வச்சோம்னா தட் இஸ் நோன் அஸ் கேத்தோட். இப்போ இந்த சோடியம் பாசிட்டிவ் அயானாவும் குளோரி நெகட்டிவ் அயானாவும் பிரிஞ்சிடும். இந்த பாசிட்டிவ் அயான் மூவ் டுவர்ஸ் த கேத்தோட், நெகட்டிவ் அயான் மூவ் டுவர்ஸ் த ஆனோட். இது கேத்தோட், இது ஆனோட், இது மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ த அயான்ஸ் in an electrolytic solution act as a mobile charge carrier. நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க சோலார் எனர்ஜியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எந்த மீடியாவும் வேண்டியதில்லை. அதே நேரத்தில் எலக்ட்ரிக் எனர்ஜியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணுனாக்க நமக்கு ஒரு மொபைல் சார்ஜ் கேரியர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக எலக்ட்ரான் இருந்தால் தான் அந்த எலக்ட்ரான் ஆக்ட் as a carrier of the எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் எப்போனாக்கா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறப்போ. அதனால தான் வீட்டுக்கு கட்டி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒயரிங் பண்ணுறாங்கனாக்கா ஒயரிங்கிறது என்னன்னாக்கா காப்பர் ஒயர். அந்த காப்பர் வந்து ஒரு மெட்டல். அப்போ காப்பர் மெட்டல்ங்கிறது இட் இஸ் எ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய காப்பர் ஒயரில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் அந்த எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறது தான் current electricity அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்போ current electricity is deals with the study of the motion of the charges in a conductor. இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அது ஆப்ரிவேஷன் வந்து EMF. இது அடிக்கடி ரிப்பீட் ஆகும். ஆக்சுவலி எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் எ ஃபோர்ஸ். It is a work done to bring a charge from one place to another place. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு வரணும்னாக்க அதுக்கு செய்கிற ஒர்க் வேலை தான் இந்த இடத்துல எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபோர்ஸ்ன்னு சொல்லி பழக்கப்பட்டதுனால இந்த சிம்பிளாக எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலி இட் இஸ் ஏ நாட் எ force. It is a work done to bring a charge from one place to another place. நீங்கள் சைக்கிள், பழைய காலத்து சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிளில் இந்த இடத்துல ஹேண்ட் பேக் இருக்கும், இந்த இடத்துல முன்னாடி ஒரு லைட் வச்சுருப்பாங்க. இந்த லைட்டு இந்த இடத்துல ஒயரில் கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு டைனமோ வச்சுருப்பாங்க. இந்த டைனமோவோட ஹெட் இது. இந்த இடத்துல ஒரு பெடல் வச்சு இந்த பெடலில் ஒரு இது மாதிரி சக்கரம் சுற்றும். அப்போ இந்த பெடலை சுற்றுறப்ப இந்த செயின் மூலமாக இந்த வீல் சுற்றும். இந்த வீல் சுற்றுறப்போ இந்த வீலில் சின்ன கோடாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டைனமோட ஹெட்டு வந்து ரொட்டேட் ஆகும். இந்த ஹெட்டு ரொட்டேட் ஆகிறப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட் நார்த்து சவுத், இந்த மேக்னெட் ரொட்டேட் ஆகும். இந்த மேக்னெட் ரொட்டேட் ஆகிறப்போ இதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காயிலில் இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகும். அந்த காயிலில் இன்டியூஸ் ஆகிற எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கரண்ட்டு உண்டாக்கும். தட் கரண்ட் இஸ் நோன் அஸ் இன்டியூஸ்டு கரண்ட். அந்த கரண்ட்டு இந்த பல்பில் உங்களுக்கு லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம பெடலை சுற்றுறப்ப வி ஹாவ் டூ சம் ஒர்க், தட் இஸ் மெக்கானிக்கல் ஒர்க். அப்போ நம்ம டூ சம் ஒர்க், அந்த ஒர்க்கு தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் இந்த பல்பில் லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகும். எப்போ இன்டியூஸ் ஆகும்னாக்க ஒரு மேக்னெட்டில்
செஸ் நார்த்து சவுத்து. இந்த மேக்னெட்டை சுற்றி உங்களுக்கு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்க மாதிரி இந்த மேக்னெட்டை சுற்றி உங்களுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும். நார்த்துலேருந்து சவுத்துக்கு இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் போயிட்டே இருக்கும். இதை சுற்றி உங்களுக்கு ஒரு காயில் இருக்கும். இந்த காயில் இருக்கப்போ இந்த மேக்னெட்டை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அல்லது மூவ் பண்ணுறோம், மேலே கீழே மூவ் பண்ணோம்னாக்க இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஆல்டர்ட். whenever there is a change in a magnetic flux and EMF is induced in the coil. அந்த EMF induce ஆகிற இந்த காயில் இன்டியூஸ் ஆகும். due to the induced EMF an electric current or induced current is produced in the coil. இது ரொம்ப ரொம்ப பேசிக். that is known as Faraday's law. Faraday's law state that whenever there is a change in a magnetic flux an EMF is induced in the coil. due to the induced EMF an induced electric current is produced in the coil. That is the Faraday's first law. அப்போ electromotive force is not actually a force, it is a work done to bring a charge from one place to another place. இதுதான் electromotive force. செகண்ட் நம்ம எதை பற்றி டெஃபினேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இன் எ கண்டக்டர். அப்போ ஃப்ளோ ஆஃப் சார்ஜுங்கிறது டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறப்ப ஐ அப்படிங்கிறது வந்து சிம்பிள் ஆஃப் கரண்ட். ஐங்கிறது கரண்ட்டை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல டோட்டல் சார்ஜ் Q per யூனிட் டைம். யூனிட் டைம்ங்கிறது T. அப்போ கரண்ட் இஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜுங்கிறது எப்போதுமே ஒரு டயத்தோட கம்பேர் பண்ணுறது தான். இந்த கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர். ஆம்பியருங்கிறப்ப கேபிட்டல் ஏ அந்த லெட்டரில் கொடுக்கணும். இல்லாட்டாக்கா சிம்பிளாக எழுதணுனாக்கா இட் இஸ் ஆம்பியர். கரண்ட்டோட யூனிட் வந்து ஏஆர் ஆம்பியர் அப்படின்னு எழுதணும். கரண்ட் இஸ் நத்திங் பட் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்தது கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து ஜே அப்படிங்கிற லெட்டரில் கொடுக்குறோம். கரண்ட் டென்சிட்டி த குவான்டிட்டி ஆஃப் த சார்ஜ். குவான்டிட்டி ஆஃப் த சார்ஜுங்கிறது ஏ பாசிங் பர் யூனிட் டைம். அப்போ இந்த இடத்துல ஒரு கண்டக்டர் இப்படி இருந்தாக்க இந்த கண்டக்டரில் இது வந்து யூனிட் ஏரியா. யூனிட் ஏரியாங்கிறது 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கோம் யூனிட் ஏரியா. அப்போ இந்த இடத்துல இந்த கண்டக்டர் இது மாதிரி இல்லாமல் இது மாதிரி ஒரு கண்டக்டராக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இது கண்டக்டர். இது எப்படி இருக்குனாக்கா ஒரு ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயராக இருக்கிறது வந்து இது மாதிரி லென்த்தாக இருக்கிறப்ப தட் இஸ் நோன் அஸ் கண்டக்டர். இது 1 மீட்டர், இது 1 மீட்டர். அப்போ மீட்டர் ஸ்கொயர். அப்போ யூனிட் ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். இது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகும். பாஸ் ஆகிறப்ப இந்த இடத்துல பாஸ் ஆகிறப்ப இந்த ஏரியா வந்து ஏ அப்படிங்கிற பாயிண்ட் இருந்தாக்க அப்போ த குவான்டிட்டி ஆஃப் த சார்ஜ் பாஸ் பர் யூனிட் டைம். யூனிட் டைம்னாக்க 1 செகண்ட். அதான் எஸ்ஐ யூனிட். பாசிங் பர் யூனிட் டைம் த்ரூ யூனிட் ஏரியா இன் ஏ கண்டக்டர். இன் ஏ கண்டக்டர்னால் இதான் கண்டக்டர். அப்போ குவான்டிட்டி ஆஃப் த சார்ஜ் பாசிங் பர் யூனிட் டைம் த்ரூ யூனிட் ஏரியா இன் ஏ கண்டக்டர் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இதான் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்னா பர்பண்டிகுலர். இந்த இதுக்கு பர்பண்டிகுலராக எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலர் டு த ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அட் எ பாயிண்ட். அட் எ பாயிண்ட்னா இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்டில். அப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம்னாக்க ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்குது ஒரு செகண்டில். அப்போ குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் கரண்ட்டோட அளவு ஒரு செகண்டில் ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியா வழியாக பாஸ் ஆகும். எப்படின்னாக்கா பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அட் ஏ பாயிண்ட். இதுதான் ஏங்கிறது தான் பாயிண்ட். இந்த ஏங்கிற பாயிண்டில் ஒரு செகண்டில் ஒரு மீட்டர் ஸ்கொயர் இருக்கக்கூடிய கண்டக்டர் வழியாக பாஸ் ஆகிறது தான் உங்களுக்கு வந்து கரண்ட்டு டென்சிட்டி. அப்போ கரண்ட்டு டென்சிட்டிக்கு வந்து ஜேஸ் ஈக்குவல் டு I/T அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர், டைத்தோட யூனிட் வந்து செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கரண்ட் டென்சிட்டிங்கிறது ஆம்பியர் பர் செகண்ட். அப்போ செகண்டுங்கிற பவர் -1 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். அப்போ கரண்ட் டென்சிட்டிக்கு டெஃபினேஷன் எழுதுனாக்க கரண்ட் டென்சிட்டி இஸ் த குவான்டிட்டி ஆஃப் த சார்ஜ் பாசிங் பர் யூனிட் டைம் த்ரூ யூனிட் ஏரியா பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் current at a point in a conductor. That is known as current density. Current density is current oda adarthi da. Appo current density is defined as the quantity of the current passing per unit time through unit area in a conductor perpendicular to the direction of flow of charge. Perpendicular to the flow of the charge naka idu valiya charge போறது தான் உங்களுக்கு current. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் டென்சிட்டிக்கு அப்புறம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறத பார்க்குறப்ப ஒரு கண்டக்டரை நம்ம எடுத்துக்கிறோம்.
இது மாதிரி ஒரு கண்டக்டர் இப்படி இருக்குது. இந்த கண்டக்டர் வழியாக ஒரு எலக்ட்ரான் இருந்தாக்க இது மைனஸ் சார்ஜ். இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் ரேண்டம் இன் ஆல் டைரக்ஷன். எந்த பக்கம் வேணாலும் மூவ் ஆகி இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த கரண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை ஒரு அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாசிட்டிவ் டெர்மினல், இந்த சைடு நெகட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், இது மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்ணுறப்ப இந்த பாசிட்டிவ் டெர்மினல் என்ன பண்ணாக்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானை இதை நோக்கி இப்படி இழுக்கும், வேகமாக இழுக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணல. ஒரு கரண்ட்டில் அப்ளை பண்ணாமல் இருக்கிறப்ப ஒரு கண்டக்டரில் ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயாக எல்லா பக்கம் மூவ் ஆகும். எலக்ட்ரான்ஸ் இஸ் ரேண்டம், இது எந்த பக்கம் வேணாலும் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டோம்னாக்க இந்த பாசிட்டிவ் டெர்மினல் அட்ராக்ட் த எலக்ட்ரான். ஒரு ஆற்றுல வெள்ளம் போடுறப்ப ஏதாவது ஒரு கட்டையை போட்டோம்னா அதை அந்த பக்கமாக இழுத்துக்கிட்டு போகும். அதை இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு பேர் தான் ட்ரிஃப்ட் அப்படின்னு பேர். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி is defined as the free electrons are drifted towards the positive terminal. இதான் positive terminal. Towards the positive terminal when an external electric field applied. ஒரு external electric field apply பண்ணோம்னா இந்த எலக்ட்ரான் இந்த பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி இழுத்துட்டு போகும். That is known as drift velocity. இப்போ drift velocityக்கு நம்ம definition தெரியுது. Drift velocity is the velocity where the free electrons are drifted towards the positive terminal of the external electric field when applied in a conductor. ஒரு கண்டக்டரில் அப்ளை பண்ணோம்னாக்க இந்த தான் drift velocity அப்படின்னு பேர். இந்த drift velocityக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுனாக்க that is the ப்ராடக்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ராடக்ட் ஆஃப் ஆக்சிலரேஷன் A அண்டு தவ் அப்படின்னு சொல்கிறோம். தவ் அப்படிங்கிறது வந்து ஒரு டைம் டேக்கன் பிட்வீன் த டூ சக்ஸசிவ் கொலிஷன். அதாவது ஆவரேஜ் டைம் டேக்கன் பிட்வீன் த டூ சக்ஸசிவ் கொலிஷன் ஆஃப் எலக்ட்ரான். இதை புரிஞ்சுக்கணுனாக்கா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா தவ் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். தவ் அப்படிங்கிறது THOUGH தவ். இது ஒரு சிம்பல். அதாவது ஆவரேஜ் டைம் டேக்கன். இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க இந்த இடத்துல போய் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மேலே மோதினோன்னே வேகமாக இந்த பக்கம் இப்படி வரும். இந்த இடத்துல ஒரு அயான் இருந்தால் இது மேலே மோதினோன்னே இப்படி வரும். அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி வந்து இங்கே மோதினோன்னே இப்படி வந்துடும். இப்படி மோதி இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் மோதினோன்னே இந்த பக்கம் இப்படி போகும். இப்படி வச்சுக்கிறோம். இப்போ இது வந்து ஒரு கண்டக்டரில் இது மாதிரி இருக்குது. இதே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம்னாக்க இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பாசிட்டிவ்லேருந்து இந்த சைடு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போயிட்டு இருந்தாக்க தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனுக்கு இது மாதிரி போயிட்டுருக்கு. பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகிறதுனால தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இது மாதிரி இங்கே மோதணுன்னு இப்படி வந்து இந்த இடத்துல ஒரு அயான் மேலே மோதி இப்படி போயிட்டு இருக்கு. இதே எலக்ட்ரான் வந்து இந்த கண்டக்டரில் இது மாதிரி மூவ் ஆகிறத ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கிறோம். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் இந்த இடத்துல பாசிட்டிவ் டெர்மினல் வைக்கிறோம், இந்த இடத்துல நெகட்டிவ் டெர்மினல் வைக்கிறோம். இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுனாக்க இது மாதிரி டாட் 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 லைனாக கொடுத்து இந்த இடத்துல இப்படி போய் நிற்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாததுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல். அந்த பாசிட்டிவ் டெர்மினல் இழுத்ததோட வேகம், அதனால் இந்த டிஸ்டன்ஸும் உங்களுக்கு வேகமாக கிராஸ் பண்ணி போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது வேகம் அதிகமாகிறதுனால இங்கே இருக்க வேண்டிய எலக்ட்ரான் இப்போ இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ட்ரிஃப்டட் அப்படின்னு இந்த இடத்துல வேல்யூ சொல்கிறோம். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த தவ்வை பற்றி பார்த்துட்ருக்கோம். தவ்வை பார்த்துட்டு இருக்கப்போ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னாக்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான் அல்லது அயான் மேலே மோதுது. இதுக்கு ஆகிற டைம் வந்து ஒரு 2 செகண்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதுலேருந்து மோதி இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு அயான் பாசிட்டிவ் அயான் இருக்குது, இது மேலே மோதுது. இதுக்கு ஆகிற செகண்ட் வந்து 4 செகண்ட் ஆகுது. இதுலேருந்து இப்படி போய் இந்த இடத்துல மூவ் ஆகிறப்போ 1 செகண்ட் ஆகுது. இங்கிட்டு போகிறப்ப இந்த இடத்துல ஒரு 6 செகண்டில் இந்த இதில் மோதுது இப்படி வருது. அப்போ
இது வந்து ஒரு கொலிஷன் another collision another இப்படின்னு கொலிஷன் இருக்குது. இதுக்கு 2 செகண்டு, இதுக்கு வந்து 1 செகண்டு, 4 செகண்டு, 6 செகண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணி 2 + 1 + 4 + 6 இதுக்கு எவ்வளோனாக்கா டிவைடட் பை 4 ஈக்குவல் டு ஆவரேஜ் டைம் டேக்குங்கிறது 3 செகண்ட் அப்படின்னு இருந்தாக்க இந்த ஆவரேஜ் டைம் டேக்கன் பிட்வீன் த 2 சக்ஸசிவ் கொலிஷன், அடுத்தடுத்து மோதுறதுக்கு பேர் தான் சக்ஸசிவ் கொலிஷன். அதுக்கு எவ்வளோ ஆவரேஜ் டைம் டேக்கன் ஆகுதோ தட் இஸ் நோன் அஸ் tau. Tau is the average time taken between the 2 successive collision of the electron. அதுதான் உங்களுக்கு வந்து tau அப்படின்னு பேர். இது ஒவ்வொரு இடத்துலையும் மோதுறப்போ ஒவ்வொரு வேகம் இருக்கும், ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் மோதுற அந்த டைமும் உங்களுக்கு மாறி இருக்கும். நம்ம ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னாக்கா தட் இஸ் த ஆவரேஜ் டைம் டேக்கன் பிட்வீன் த 2 successive collision is known as tau. ஆக்சிலரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு எலக்ட்ரான் ஆக்சிலரேட் ஆகணும் அப்படின்னம்னாக்க இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கிறோம். இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரானை அப்போ ஒரு ஆக்சிலரேஷன் இதில் உண்டாகும். ஏன்னாக்கா பாசிட்டிவ் டெர்மினல் அட்ராக்ட் த எலக்ட்ரான். அது வரைக்கும் இது போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு 10 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் போயிட்டுருக்குனாக்கா இப்போ இது இழுக்கிறதுனால இது 15 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னம்னாக்கா இப்போ இந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 10 மீட்டர்/செகண்ட்லேருந்து 15 மீட்டர்/செகண்டுக்கு இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால the rate of change of velocity is known as acceleration. It is due to the electric field applied. இந்த இடத்துல நம்ம என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த எலக்ட்ரான் தான் 10 மீட்டர்லேருந்து 15 மீட்டருக்கு போகுது. இது பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணாக்க நிச்சயமாக அந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கணும். ஸோ த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானோட மாஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். அப்போ m அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ த ஆக்சிலரேஷன் ஆஃப் த எலக்ட்ரான் is directly proportional to the charge of the electron, external electric field, the strength of the external electric field and the mass of the electron. அது inversely proportional to the mass of the electron. இப்போ drift velocityக்கு நமக்கு ஃபார்முலா கிடச்சிருக்குது. ஃபார்முலா என்னென்னா Vd is equal to A into tau. ஏங்கிறது E/m into tau. இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப drift velocity அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னாக்க electrons are drifted. அப்போ drift velocity is defined as the velocity where the electrons are drifted towards the positive terminal of the electric field. ஒரு electric field இருந்தாக்க இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல்னா இந்த எலக்ட்ரான் இந்த பாசிட்டிவ் டெர்மினல் விட்டு இழுக்கப்படுது. அந்த இழுக்கப்படுறதுக்கு பேர் தான் drift velocity. அப்போ drift velocity is the velocity of the electron drifted to the positive terminal of the battery. E இங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 × 10⁻19 கூலும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளைடு அக்ராஸ் த கண்டக்டர். இந்த கண்டக்டருக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை பர்பெண்டிகுலராக இருக்கும். tau is the average time taken between the 2 successive collision of the electron. அது tauக்கு மல்டிப்ளை பண்ணுறோம். and drift velocity is inversely proportional to the mass of the electron. எலக்ட்ரான் மாஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்னும் ஒரு 2 டெஃபினேஷனை பார்த்துட்டு அடுத்தது நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாங்கிறது சார்ஜ் சைமன் ஓம் அப்படிங்கிறவரோட நேமில் தான் இந்த ஓம்ஸ் லா அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கிறோம். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் யூனிட் வந்து ஓம். அந்த சார்ஜ் சைமன்ஸ் ஓமோட ஹானர் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் யூனிட் வந்து ஓம் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போ ஓம்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் த ஸ்டடி கரண்ட் ஃப்ளோ த்ரூ த கண்டக்டர். ஸ்டடி கரண்ட்டுங்கிறது வந்து ஒரு கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும், வேல்யூ வந்து மாறாமல் போயிட்டே இருக்கா அட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஏன்னா டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ண ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் ஆகும். அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் த ரெசிஸ்டன்ஸ் பிகம் 0. தட் கண்டக்டர் இஸ் சூப்பர் கண்டக்டர். இதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், கரண்ட் வந்து ஸ்டடி கரண்ட்டாக இருக்கும். அப்போ ரெண்டுமே இது மாதிரி வேல்யூ இருந்தாக்க த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி proportional to the potential difference across the two ends of the conductor. two end நாக்க ஒரு end பாசிட்டிவ் end இன்னொரு end நெகட்டிவ் end. அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவ். இது வந்து ஒரு பேட்ரி அப்படின்னு எடுத்துட்டா இது வந்து ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டர் வழியாக
current flow, current வந்து I. அப்போ the current flow through the conductor is directly proportional to the potential difference across the two ends of the conductor. இதான் two ends of the conductor. இந்த potential differenceக்கு directly proportional இருக்கும் இந்த current I அப்படிங்கிற current. அப்போ that is known as Ohm's law. The material or object which obeys the Ohm's law is known as ohmic material. If it is not obeys the Ohm's law, that is non-ohmic material அப்படின்னு சொல்கிறோம். Now we versus the current to potential in a graph. அதாவது ஒரு கிராஃபில் இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ் ரெண்டு ஆக்சிஸில் ஒய் எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த டூ எண்ட் ஆஃப் த கண்டக்டர். ஒய் ஆக்சிஸில் நம்ம எது எடுத்துக்கிறோம்னாக்கா கரண்ட் எடுத்துக்கிறோம். அட் ஜீரோ பொட்டன்ஷியல் இந்த கரண்ட் இஸ் ஆல்சோ ஜீரோ. அட் 5 வோல்ட்டில் பார்க்குறப்ப இந்த கரண்ட் வந்து 5 ஆம்பியர் கரண்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னாக்க இது 5 வோல்ட்டாக இருந்தால் இது 5 ஆம்பியர். அப்போ 10 வோல்ட்டாக இருந்தாக்கா இது 10 ஆம்பியர். 15 வோல்ட்டாக இருந்தால் இது 15 ஆம்பியர். அப்போ இந்த இடத்துல இது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணோம்னாக்க we obtain a straight line. இது மாதிரி ஒரு straight line கிடைக்குது. So when we plotted the potential against the current in a graph, we obtained a straight line. இதுக்கு பதிலாக இந்த இடத்துல இது மாதிரி ஒரு curved லைனாக இது மாதிரி இருந்தாக்க that is non-ohmic material. அந்த இடத்துல இது மாதிரி straight line நமக்கு கிடைக்காது. அப்போ ohmic material is that one which obeys the Ohm's law. Non-ohmic material does not obey the Ohm's law. We obtained a straight line when we plotted the potential against the current in a graph. ஒரு கிராஃபில் ரெண்டையும் பிளாட் பண்ணுவோம் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சது. தட் இஸ் ohmic material. Non-ohmic material we does not obtain the straight line. நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்காது, ஒரு கர்வ்டு லைன் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து நமக்கு தெரியுது வந்து Ohm's law. Ohm's law states that 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. Ohm's law state that at constant temperature, ஒவ்வொரு வேர்டும் முக்கியமான, at constant temperature the steady current flow through the conductor is directly proportional to the potential difference across the two ends of the conductor. இந்த conductor 2 எண்ட்லுக்கு இந்த இதுக்கு இருக்குது. அப்போ V directly proportional to I. இதுக்கு proportionality constant கொடுக்கணும் அப்படின்னம்னாக்க R அப்படின்னு கொடுத்துடலாம். Rங்கிறது resistance. அப்போ V is equal to I R. Rங்கிறது proportionality constant எடுத்துக்கிறோம். அப்போ R resistance is the ratio of the potential difference across the conductor and the current flow through the conductor. இங்கே கரண்ட் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுது, இங்கிட்ட வந்து என்ன பண்ணும் டிவைட் பண்ணும். அப்போ டிவைட் பண்ணுறப்ப இதை வச்சு நம்ம இதுக்கு சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்னாக்க resistance of a conductor is the ratio of the potential difference across the conductor and the current flow through the conductor. அப்போ V is equal to IR னா R is equal to V by I. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு யூனிட் வந்து ஓம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது இதுக்கு இருக்குது. அப்போ ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டி பின்னாடி பார்ப்போம். இது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாக்க இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறது வந்து கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸோட யூனிட் வந்து மோ. இதனால் இது அப்படியே தலைகளை திருப்பி சொல்லணும்னா தட் இஸ் மோ அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இன்ட்ரொடக்ஷனில் என்ன பற்றி பார்த்தோம்னாக்க பாதி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். என்னன்னாக்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் த ஸ்டடி ஆஃப் த சார்ஜ் இன் மோஷன் இன் ஏ கண்டக்டர். ஒரு சோலார் எனர்ஜி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வரத்துக்கு எந்த மெட்டீரியல் மீடியாவும் தேவையில்லை. பட் த கரண்ட் எனர்ஜி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாக்க வி நீட் சம் மொபைல் சார்ஜ் கேரியர். அந்த மொபைல் சார்ஜ் கேரியர் மெட்டலாக இருந்தாக்கா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ கேரியர். இன் ஏ அயனைஸ்டு கேஸாக இருந்தால் அயான் அண்டு free electrons act as a mobile charge carrier. In electrolytic solution, 2 ions, one cation positive ion, another ion is anion. They act as the mobile charge carrier. இதை பற்றி நம்ம படிக்கிறது தான் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ கரண்ட் இஸ் நத்திங் பட் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஒரு செகண்டில் எவ்வளோ கரண்ட் ஏதோ கிராஸ் பண்ணி போகுதோ that is known as rate of flow of charge is known as கரண்ட். இதோட யூனிட் வந்து ஆம்பியர் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அடுத்தது வந்து கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி இது குவான்டிட்டி ஆஃப் த சார்ஜ் பாஸ் பர் யூனிட் டைம் த்ரூ யூனிட் ஏரியா இன் ஏ கண்டக்டர் பர்பண்டிகுலர் டு த direction of flow of charge at a point. That is known as current density. அந்த current density symbol வந்து J is equal to
I by A. ஐங்கிறது கரண்ட்டு, ஏங்கிறது ஏரியா. அடுத்தது நம்ம பார்த்தது வந்து ஓம்ஸ் லா. அதுக்கு முன்னாடி drift velocityங்கிறத பற்றி பார்த்தோம். drift velocity, the velocity drifted the electrons towards the positive terminal when an external electric field applied. That is known as drift velocity. The magnitude of the drift velocity is the product of acceleration of the electron and the tau. Tau is the time taken between the two successive collision.